ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நல்லா டேஸ்டியான கப் கேக் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேக் செய்ய எண்ணெய், பட்டரு, முட்டை எதுவுமே வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியல ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சிம்பிளான கப் கேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துடலாம். சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான சக்கரை பார்த்தீங்கன்னா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்தது மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா சக்கரை பவுட்ரு சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுட்ரு சேர்த்துடலாம். இந்த பவுட்ரு சேர்த்தாதாங்க இந்த கேக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் கிடைக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன டம்ளரில் பால் எடுத்துக்கலாங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த பவுடரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். ரொம்ப மாவு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கப் கேக் செய்ய பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்காக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா சக்கரை பவுடர் பண்ணும்போதே ஒரு 3 ஏலக்காய் அது கூட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த எசன்ஸ் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும். மாவு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. கேக் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. ஒரு கரண்டியால் நம்ம மாவு எடுக்கும்போது இட்லி மாவு பதத்தில் இந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், மாவு போடும்போது இந்த மாதிரி ரிப்பனாக விழுவணும். இதுதான் கரெக்டான பதம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டம்ளரில் கூட செய்யலாம். இந்த எல்லா பாத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேக் பார்த்தீங்கன்னா அடியில் பிடிக்காமல் வரும். எண்ணெய் சேர்த்துட்டு கையில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுலாம். அதாங்க கேக் செய்ய பார்த்தீங்கன்னா பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நல்லா கலந்து வச்சுருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரண்டியாக இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் மாவு சேர்க்கும் போது 3/4 பாத்திரம் அளவுக்கு மாவு சேர்த்தா போதுங்க. இல்லைனா பொங்கி வரும்போது எல்லா மாவும் பார்த்தீங்கன்னா கீழே வரும். அதனால் 3/4 அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா பாத்திரத்துலேயும் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி விட்டுலாம். மாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் வச்சுருந்தாலுமே நல்லா துருவிட்டு இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். நான் 2மே சேர்க்குறேன். தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா கேக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் பாருங்கள், கேக் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி தட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு கேக் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துக்கு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் நல்லா வேக வச்சா போதுங்க. சூப்பராக நல்லா இந்த கேக் வந்துடும். 1/4 மணி நேரம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கேக்லாம் நல்லா வெந்து வாசனையும் நல்லா இருக்குது. இந்த கப் கேக் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த கேக் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது கேக் வெந்திருக்கா இல்லையாங்கிறது நல்லாவே தெரியும். பாருங்க, ஸ்பூனில் மாவு எங்கேயுமே ஒட்டலை. கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கேக் நல்லா ஆறிடும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேக்கை ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டுறலாம். ஸ்பூனில் இல்லைனா கத்தியில் இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். நல்லாவே வந்துடும்.
பாருங்க கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யலாம், அப்படி இல்லைனா டம்ளரில் கூட செய்யலாம். டம்ளர்லேயும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான கப் கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான நல்ல டேஸ்டியான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.